பழமை வாய்ந்த ஒரு பாடல் பெற்ற ஒரு திருத்தலத்துக்கு வந்திருக்கோம் நம்ம. மலைமண்டல பெருமாள்னு பேர். அது கிரி வரதராஜ பெருமாள்னு சொல்லுவாங்க. ஒரு குண்டின் பேர் அமர்ந்த மாதிரி. இதுக்கு வந்து ஆதிகாரத்தை பேர் தென்பத்திரின்னு பேர். எப்படி வடக்கு பத்திரி இருக்கோ அந்த மாதிரி பத்திரி ஆசலில் இருக்கோ அந்த மாதிரி இந்த தென்பாகத்தில் இருக்கக்கூடிய தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய பத்திரின்னு சொல்லக்கூடிய அளவில் தென்பத்திரின்னு அழைக்கப்பட்டது. அப்புறம் பல நூறு ஆண்டுகள் ஏற்பட்ட சுனாமியில் வந்து அப்படியே பூமி கடையில் புகஞ்சு போச்சு அந்த பத்திரினை. தென்பத்திரின்னு சொல்லக்கூடிய இந்த சுவாமி. அப்புறம் விஸ்வரூப ஆஞ்சநேயர் 20 அடி வரும் விஸ்வரூப சுவாமி ஆஞ்சநேயரும் பூமிகளை புகஞ்சதாக சொல்லப்படுது. இதில் விசேஷம்னு கேட்டிங்கன்னா முதல் விசேஷம், பல விசேஷங்கள்னு சொல்லலாம். முதல் விசேஷம் வந்து கருடனுடைய தனி சிறப்பு. இந்த கருடன் வந்து அஷ்டநாக கருடன்னு சொல்லுவாங்க. 8 நாகப்பாம்புல உடம்புல அணிஞ்சிட்டு இருக்காரு அவர். தலையில் 1, 2 காதுகளில் 2 பாம்புகள், 2 தோளில் 2 பாம்பு, அப்புறம் 2 மார்பில் 2, அப்புறம் இடுப்பர் 1 சொல்லக்கூடிய 8 நாகங்களை வந்து அணிந்தவாறு கருடன் காட்சி கொடுக்குறார். அற்புதமான ஒரு திருமேனி. வேற எங்கேயுமே பார்க்க முடியாத ஒரு திரு